ஹாய், இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது மின்புலம். இருப்பு புலத்தில் ஃபுல்லாக எல்லாம் தியரி ஃபுல்லாக முடிச்சுட்டு, அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அது ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். அல்லது ஏதாவது அதுலேயும் விளங்காத சாப்டர்ஸ் இருந்தால் நீங்கள் அந்த வீடியோஸில் கமெண்ட்ஸில் சொன்னால் அதை வேறு வீடியோஸ்லாம் அடுத்ததாக அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இப்போ நம்ம மின்புலத்தை இதில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டாக மின்புலம்னா என்னன்னு பார்ப்போம். மின்புலம் மின்புலம்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு அநேகமானவர் சொன்னாங்க, அதாவது இருப்பு புலங்களுக்கு பிரச்சனை இல்லை, மின்புலம் தான் பிரச்சனைன்னு சொல்லி. இருப்பு புலம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொன்னால் இருப்பு புலம் கிளியர்ண்டா மின்புலமும் கிளியர் தான் இருக்கணும். ஏன்னு சொல்லி சொன்னால் இருப்பு புலம் தான் பேசிக். இருப்பு புலத்தை வச்சு தான் இந்த மின்புலமும் காந்தப்புலமும் டெவலப் பண்ணியிருக்காங்க. இருப்பு புலத்துல ஒரு திணிவுக்கு அல்லது இரண்டு திணிவுகளுக்கு நம்ம சமன்பாடுகளையும் தியரியும் பார்த்த மாதிரி அதே விஷயத்த மின்புலத்துல ஏற்றங்களுக்கு கொண்டு பிரயோகிக்கிறாங்க. அங்க திணிவு மாதிரி இங்க ஏற்றம். மற்றபடி எந்த ஒரு புதிய விஷயமுமே மின்புலத்துல நம்ம சொல்லலை. அங்க சொன்ன அதே விஷயங்களை தான் மீண்டும் இங்கேயும் சொல்றாங்க. ஆகவே ஃபர்ஸ்டா மின்புலத்துல நம்ம பார்க்கணும் இந்த ஏற்றங்களை பத்தி. ஏற்றங்கள் எங்கே இருந்து உருவாகுது? உதாரணத்துக்கு சாதாரணமாக ஏதாவது ஒரு உலோகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஒரு மூலகத்தை ஏதாவது ஒரு தனி மூலகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லிட்டோம்னா பொதுவாக நம்ம சொல்லுவோம் அது நடுநிலையாக காணப்படுது சொல்லி. ஏனென்றால் உதாரணத்துக்கு சோடியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சோடியத்துல சொல்லுவோம் 11 இலத்திரனும் 11 புரோத்திரனும் காணப்படும் சொல்லி சொல்லுவோம். அதாவது இலத்திரன்கள் மறையேற்றம் உடையவையாகவும் புரோத்திரன்கள் நேரேற்றம் உடையவைன்னு சொல்லுவோம். மறையேற்றமும் நேரேற்றமும் ஒன்றாக ஒரே எண்ணிக்கையில காணப்படுற நேரத்துல இவை ஏற்றமற்றவை அல்லது நடுநிலையானவை சொல்லுவோம். இதே நேரத்துல இந்த சோடியத்துல இருந்து ஒரு இலத்திரன் விலக்கப்பட்டால் அங்க இலத்திரன்ல இருந்து ஒரு இலத்திரன் கழிக்கப்படுற நேரத்துல 10 இலத்திரன்களும் 11 புரோத்திரன்களும் விளைவாக வரும். ஆகவே இந்த நேரத்துல ஒரு புரோத்திரன் அதிகமாக காணப்படுறதால அந்த ஒரு அதிகமாக காணப்படுற அந்த புரோத்திரனின் ஏற்றம் வெளிக்காட்டப்படும். இந்த நேரத்துல இலத்திரன் விலக்கப்பட்டால் உருவாகுவது அந்த ஒரு புரோத்திரனின் ஏற்றம் வெளிக்காட்டப்படுவதால Na+ போடுவோம். அதாவது இந்த நேரத்துல ஒரு நேரேற்றம் வெளிக்காட்டப்படும். ஆகவே நேரேற்றம் எப்போ உருவாக்கப்படும்? எப்போ இலத்திரன் இழக்கப்படுவதோ அந்த நேரத்துல நேரேற்றம் உருவாக்கப்படும். அடுத்தது மறையேற்றம். ஏற்றம் 2 வகைதான், ஒன்று நேரேற்றமும் அடுத்தது மறையேற்றமும். மறையேற்றத்தை பார்த்தீங்கன்னா இதே சோடியத்துக்கு ஒரு இலத்திரனை சேர்த்தால் ஒரு இலத்திரனை சேர்க்கிற நேரத்துல விளைவாக நம்மளுக்கு வர்றது Na-. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா ஏற்கனவே 11 இலத்திரனும் 11 புரோத்திரனும் சமனாக காணப்பட்டிருக்கும். இப்ப நீங்க ஒரு இலத்திரனை சேர்க்கிற நேரத்துல 12 இலத்திரனும் 11 புரோத்திரன்களும் பெறப்படும். ஆகவே 11 புரோத்திரன்களை 11 இலத்திரன்கள் சமப்படுத்த முடிய ஒரு இலத்திரன் மீதமாகும். அந்த நேரத்தில் அந்த இலத்திரனின் மறையேற்றமானது மொத்தையேற்றமாக வெளிக்காட்டப்படுவதால ஒரு மறையேற்றம் நமக்கு வெளிக்காட்டப்படும். இப்படித்தான் நேரேற்றமும் மறையேற்றமும் உருவாக்கப்படுது. நேரேற்றம் உருவாக்கப்படுவது இலத்திரன் இழப்பதாலேயும் மறையேற்றம் உருவாக்கப்படுவது இலத்திரன் உண்டு இருப்பதாலேயும். இது அநேகமா கெமிஸ்ட்ரியிலையும் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த நேரேற்றத்தையும் பத்தி இந்த மறையேற்றத்தையும் வச்சுதான் இந்த மின்புலத்துல ஃபுல்லா பார்க்கப்படும். நம்ம இங்க பார்க்க போறது ஏற்றங்கள் என்னன்னு பார்த்துட்டோம். 2 வகையான ஏற்றங்கள் காணப்படுது. அதுலயும் அடுத்தது பார்க்க போறோம் இந்த ஏற்றங்கள் ஒரு ஏற்றம் இன்னொரு ஏற்றத்தை எப்படி உருவாக்கும் அல்லது ஒரு ஏற்றத்தின் விளைவாக இன்னொரு ஏற்றத்துக்கு என்ன நடக்கும் சொல்லி பார்ப்போம். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ஏற்றமற்ற ஒரு உலோகத்துக்கு ஒரு ஏற்றம் உள்ள ஒரு நேரேற்றத்தை கொண்டு வந்து தொடுகையை ஏற்படுத்தினீங்கன்னு சொல்லி சொன்னா, ரெண்டுக்கும் இடையில ஒரு தொடுகை ஏற்படுத்தினீங்கன்னா, அதாவது ரெண்டும் தொடுற நேரத்துல தொடுகையின் மூலமாக ஒரே ஏற்றம் உருவாக்கப்படும் சொல்லுவாங்க. சமயேற்றம். அதாவது தொடுகையை ஏற்படுத்தினீங்க என்றால் இது நேரேற்றம் அந்த தொடுற நேரத்துல இந்த இடத்துலையும் நேரேற்றம் உருவாக்கப்படும். அதே நீங்க ஒரு ஏற்றமற்ற ஒரு தகட்டு ஏதாவது ஒரு உலோகத்திற்கு ஒரு ஏற்றத்தை கொண்டு வந்து வைக்கும் போது தொடாம தள்ளி ஒரு சிறிய இடைவெளியில வைக்கும் போது இந்த நேரத்துல தூண்டல் நடைபெறும்.
தூண்டல் நடைபெற்றால் இந்த நேரேற்றம் கொண்டு வந்த பகுதிக்கு அன்பில மறையேற்றங்கள் தூண்டப்படுமா. ஆகவே தூண்டலின் விளைவாக எதிரேற்றங்களும் தொடுகையின் மூலமாக ஒத்தையேற்றங்களும் உருவாக்கப்படும். ஏற்றமற்ற ஒரு பாத்திரத்தை ஒன்று எடுத்துக்கொள்வோம். ஏற்றத்தொன்னு கொண்டு வாரம் உள்ளுக்க கொண்டு வர நேரத்துல இதுக்குள்ள என்ன செய்யும், பாத்திரத்துல உட்பகுதியில மறையேற்றங்கள் தூண்டப்படும். மறையேற்றங்கள் இவ்வாறு தூண்டப்பட்டு இருக்கும். இதை நீங்க கொண்டு வர நேரத்துல ஏற்றத்துல எந்தவித மாற்றமும் ஏற்படாது. அதே நேரேற்றத்தை நீங்க கொண்டு வந்து இதுல தொடும்போது இங்க பார்த்திருக்கோம், நம்ம தொடுகையினால ஒத்தையேற்றங்கள் உருவாக்கப்படுது. எனவே தூண்டலினால மறையேற்றம் உருவாக்கப்பட்டதன் பின்னர் தொடுற நேரத்துல இதே நேரேற்றம் இதே பகுதியில உருவாக்கப்பட்டு விடும். ஆகவே தொடுகையின் விளைவாக ஒத்தையேற்றங்களும் தூண்டலின் விளைவாக எதிரேற்றங்களும் உருவாக்கப்படும் சொல்லுவோம். இதுதான் இந்த ஏற்றங்களை பற்றியான அடிப்படை விஷயங்கள். இதுக்கு பிறகு வர சாப்டர்ஸ் தான் முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதுல பார்ப்போம். அடுத்தது ஏற்ற பரப்படர்த்தி. ஏற்ற பரப்படர்த்தி ஒரு விஷயம் அறிமுகப்படுத்தணும். அதாவது இந்த ஏற்ற பரப்படர்த்தின்றது இருப்பு புலத்தில் இல்லாத ஒரு விஷயம், புதிய விஷயமோடு அறிமுகப்படுத்துறாங்க. ஆகவே அதே முன்னுக்கு சொல்லிடுறாங்க. ஏற்றம்னா உங்களுக்கு தெரியும், வழக்கமாக நம்ம ஏற்றத்தை கூலோத்துல அளப்போம். ஏற்ற பரப்படர்த்தின்னு சொல்றது என்னென்றால், ஒரு அலகு பரப்புல ஒரு உலோக துண்டு எடுத்துக்கொண்டீங்க சொன்னால் அது முழுமையாக ஏற்றத்தால செறிந்து காணப்படும். ஆகவே இந்த உலோகத்துக்கு ஒரு ஏ பரப்புன்னு சொல்லி எடுத்துக்கொண்டால் ஏ பரப்புல கியூ கூலம் அளவு மின்னேற்றம் பரப்பி காணப்படுகின்றது என எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு அலகு பரப்பு, அதாவது இந்த மொத்த பரப்புல ஒரு அலகு பரப்பில் பறந்திருக்கும் செறிந்திருக்கும் ஏற்றத்துக்கு தான் பேர் சொல்லுவோம் ஏற்ற பரப்படர்த்தி. அதை சிக்மா என்று யூஸ் பண்ணுவோம். சிக்மா சமன் ஏ பரப்பளவுல பறந்திருக்கும் ஏற்றம் கியூ என்றால் ஒரு அலகு பரப்பளவில் பறந்திருக்கும் ஏற்றத்தை தான் ஏற்ற பரப்படர்த்தி சிக்மா சமன் கியூ இன்டு ஏ என்று சொல்லி நாம சொல்லுவோம். எனவே ஏற்ற பரப்பளவுன்றது என்ன, ஒரு அலகு பரப்பளவில் காணப்படும் ஏற்றம். இந்த ஒரு அலகு பரப்பளவில் காணப்படும் ஏற்றம் சில இடங்கள்ல சமனாகவும் சில இடங்கள்ல இடத்துக்கிடம் மாறுபடுறவையாகவும் காணப்படும். உதாரணத்துக்கு ஒரு கோலத்தை எடுத்துக்கொண்டீங்கன்றால் அந்த கோலத்தை நேரேற்றத்தால சரிய வைத்தால் நேரேற்றம் கொண்ட கோலமாக காணப்பட்டால் கோலத்தை சுற்றி நேரேற்றம் சீராக பரப்பி காணப்படும். அதே ஒரு இவ்வாறு ஒரு கூர்மையான வடிவத்தையுடைய ஒரு பொருளை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கூர்மையான இடத்துல இந்த மேல் தகடும் கீழ் தகடும் ஒன்றை ஒன்று அண்மிப்பதனால இந்த இடத்துல ஏற்றம் செறிந்திருப்பது கூடுதலாக காணப்படும். இந்த இடத்துல ஏற்றம் கூடுதலாகவும் செறிந்திருக்கும், இந்த இடத்துல ஏற்றம் குறைந்தளவும் செறிந்திருக்கும். ஆகவே ஏற்றம் செறிந்திருக்கிற அளவு இடத்துக்கிடம் வேறுபடும். இது நம்ம தேவையான இடத்துல பின்னால பார்ப்போம். இப்போ இந்த ஏற்ற பரப்பரத்துங்கன்னா இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கொண்டா போதும். பின்னால இதுக்கு முழுமையான விளக்கங்கள் வரும். அதுல அடுத்தடுத்த விஷயங்களை பார்ப்போம். அடுத்தது இனி இப்போ ஏற்றம்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஏற்றங்கள் தொடுகையினால் என்ன நடக்கும், தூண்டலினால் என்ன நடக்கும், அதே மாதிரி ஏற்ற படக்கத்தினாலும் என்னன்னு பார்த்துட்டோம். அதாவது மின்புலத்துல வார புதிய விஷயங்களை முன்னுக்கவே பார்த்துட்டோம். இனி ஈர்ப்பு புலத்துல படிச்ச விஷயங்களை மின்புலத்துக்கு பிரயோகிச்சு படிப்போம். அதுல ஆரம்பத்துல முதலாவது நமக்கு ஸ்டார்ட் ஆகுறது இந்த மின் விசை, அதாவது ஏற்றங்களுக்கு இடையிலாக தொழிற்படும் மின் விசை. ஏற்றங்களுக்கு இடையில் தொழிற்படும் மின் விசை. அதாவது ஈர்ப்பு புலத்துல படிச்சிருக்கோம். இது ஏற்றங்கள் ஒரு M1 திணிவையும் ஒரு M2 திணிவையும் அருகரையே வைக்கும் போது இரண்டுக்கும் இடையில ஒரு கவர்ச்சி விசை ஏற்படும். அது ஒன்றுக்கொன்று பருமனில் சமனாகவும் அது குறித்த F சமன் G M1 M2 அதே மாதிரி இரண்டு திணிவுகளின் மையத்துக்கு இடையிலான தூரத்தின் வர்க்கத்திற்கு சமனாக இருக்கும் சொல்லி ஒரு சமன்பாடு எல்லாம் பார்த்திருக்கோம். இதே சமன்பாட்டை ஏற்றத்துக்கு வந்து பிரயோகிக்கிற நேரத்துல
நமக்கு தெரியும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த விசை படிக்கிறதுக்கு முதல் முக்கியமான விஷயம் பார்க்கணும். ஒத்த ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று தள்ளும் தெரியும். அதாவது ஒத்த ஏற்றங்களை நீங்க அருகருகே வைக்கும் போது ஒன்றை ஒன்று தள்ளுமா, அதே ஒவ்வாத ஏற்றங்களை ஒன்றை ஒன்று அருகில் வைக்கும் போது, ஒரு நேரேற்றத்தையும் ஒரு மறையேற்றத்தையும் ஒன்றை ஒன்று அருகில் வைக்கும் போது ஒன்றை ஒன்று கவருமா. ஆனாலும் இந்த ஈர்ப்பு புலத்துல பார்த்த மாதிரி இரண்டும் கவரும் விசைகள் ஒன்றுக்கொன்று சமனாக காணப்படுற மாதிரி தான் இங்கேயும் ஒவ்வொரு ஏற்றமும் தள்ளும் விசைகளும் ஒவ்வொரு ஏற்றங்களும் கவரும் விசைகளும் ஒன்றுக்கொன்று பருமனிலும் சமனாகத்தான் காணப்படும். ஆனால் ரெண்டும் தொழிற்படுற திசைகள் மாத்திரம்தான் வேறுபடும். அங்க கவர்ச்சி மட்டும்தான் நடைபெற்று ஈர்ப்பு புலத்துல, இங்க கவர்ச்சியும் நடைபெறும் தள்ளுகையும் நடைபெறும். ஆனா இரண்டுக்கும் வர சமன்பாடுகள் ஒன்றுதான். ஆகவே ஒரு இரண்டு ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று தள்ளினால் ஒரு ஏற்றத்தை நீங்க Q1 இன்னொரு ஏற்றத்தை Q1 எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த இரண்டு ஏற்றங்களுக்கும் இடையில் தொழிற்படும் விசை F ஆனது இரண்டு ஏற்றங்களின் பெருக்கு தொகைக்கும் அதே மாதிரி இரண்டு ஏற்றங்களின் மையங்களுக்கு இடையிலான தூரத்தின் வர்க்கத்திற்கும் நேர்மாறு விகித சமனாக காணப்படுமா. எனவே F நேர்விகித சமன் Q1 Q2 ஓவர் R ஸ்கொயர். எனவே இது சமன்பாடாக மாற்றுறதுக்காக வேண்டி ஒரு மாறிலி பயன்படுத்துவோம், K Q1 Q2 R ஸ்கொயர். எனவே இங்க ஈர்ப்பு புலத்துல இந்த மாறிலியை நமக்கு தெரிந்த மாறிலியாக மாற்றுறதுக்காக வேண்டி அகில ஈர்ப்பு மாறிலி G ஒன்று பயன்படுத்தணும். அதே மாதிரி மின்புலத்துல பயன்படுத்த போறோம் நம்ம இந்த K-க்கு 1/4π எப்சிலான் சொல்லி ஒரு மாறிலி பயன்படுத்தப்படும். எனவே முதலாவது இதை போட்டு சமன்பாடை முடிச்சிட்டு இதை என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஆகவே சமன்பாடு F சமன் K-க்கு பதிலா 1/4π எப்சிலான் Q1 Q2 ஓவர் R ஸ்கொயர்ட் என பெறப்படும். இதுதான் மின் விசை. அதாவது இரண்டு ஏற்றங்களுக்கு இடையில் தொழிற்படும் மின் விசையானது F சமன் 1/4π எப்சிலான் Q1 Q2 ஓவர் R ஸ்கொயர்டினால் தரப்படும். இதே விசை இதுவும் Q1 Q2 எடுத்துக்கொண்டீங்க சொல்லிட்டேன்னா தள்ளு விசையோ கவர்ச்சி விசையோ என்ன விசையாக இருந்தாலும் இவ்வாறு நம்ம என்ன செய்வோம் போடுவோம். ஆகவே இந்த இதுல வரப்போறது இந்த எப்சிலான் என்னன்னு பார்த்தோம் சொன்னால் இந்த எப்சிலானை சொல்றாங்க ஒரு ஊடகத்தில் மின் அனுமதி திறனா. அதாவது இந்த ஏற்றம் காணப்படும் ஊடகம், இந்த ஏற்றம் காணப்படும் ஊடகத்தில் மின் அனுமதி திறன் எப்சிலான் ஊடகத்தில் மின் அனுமதி திறன். எனவே இந்த ஏற்றங்கள் இரண்டும் ஒரு வெற்றிடத்தில் காணப்பட்டால் இதற்குத்தான் எப்சிலான் நோட் என்று பயன்படுத்துவோம். அதாவது வெற்றிடத்தில் மின் அனுமதி திறன் என்று சொல்லி பயன்படுத்துவோம். அதாவது எப்சிலான்ன்றது ஊடகத்தின் மின் அனுமதி திறன், அதுதான் பொதுவான சமன்பாடு. அதே அந்த ஏற்றங்கள் இரண்டும் காணப்படும் ஊடகம் வெற்றிடமாக காணப்பட்டால் அது வெற்றிடத்தில் மின் அனுமதி திறன் என்று சொல்லி சொல்லுவோம். எப்சிலான் நோட் என்று சொல்லி பயன்படுத்துவோம். எனவே தான் ஒரு ஊடகம் சார்பாக, அதாவது ஒரு வெற்றிடம் சார்பாக ஒரு ஊடகத்தின் மின் அனுமதி திறனை சொல்லும் போது சார்பு மின் அனுமதி திறன் என்று சொல்லி சொல்லுவோம். இதுதான் எப்சிலான் நோட் என்பது வெற்றிடத்தில் மின் அனுமதி திறன். இதை நம்ம இப்ப என்ன செய்ய போறோம், சார்பு மின் அனுமதி திறன் ஒன்று பயன்படுத்துவோம். எப்சிலான் ஆர், அதாவது ஊடகம் சார்பு, அதாவது வெற்றிடம் சார்பாக குறித்த ஊடகத்தின் மின் அனுமதி திறன் என்று சொல்லி சார்பு மின் அனுமதி திறன் என்று சொல்லி பயன்படுத்துவோம். அதாவது வெற்றிடம் சார்பாக குறித்த ஊடகத்தின் மின் அனுமதி திறனை வெற்றிடத்தின் மின் அனுமதி திறனால பிரிக்கும் போது வாரது சார்பு மின் அனுமதி திறன் சொல்லுவோம். உதாரணத்துக்கு வெற்றிடத்துல மின் அனுமதி திறன் 1 உதாரணம் வச்சு கொண்டீங்கன்னா ஊடகத்தின் மின் அனுமதி திறன் 2 சொல்லி சொன்னால் சார்பு மின் அனுமதி திறன் இங்க 2 என்று நம்மளுக்கு பெறப்படும். இது நமக்கு தேவையான இடங்களை நம்ம பயன்படுத்துறதுக்காக வேண்டி இதை வச்சிருக்கோம். அதே மாதிரி இதுக்கு பிறகு மிச்சம் ஈர்ப்பு புலத்துல படிச்ச அதே விஷயங்கள் என்ன செய்யணும்,
ஈர்ப்பு புலைச்சரிவு மாதிரி இங்க மின் புலைச்சரிவு, அதே மாதிரி மத்த மின் அங்க ஈர்ப்பழுத்த மாதிரி இங்க மின்னழுத்தம், அப்படி அங்க படிச்ச அதே விஷயங்களை இங்க மின்னுக்கு அதாவது ஏற்றங்களுக்கு பயன்படுத்தி அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.